தரம் 11 மாணவர்களே, தரம் 11 மாணவர்கள்ட்ட கணித பாட புத்தகத்தில் 3வது பாடமாக காணப்படுவது மடக்கை. அப்ப அந்த மடக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், தரம் 11 பொறுத்தவரையில் மடக்கை முக்கியமாக ஒன்றை விட குறைந்த பெருமானங்களுக்கு மடக்கை பார்ப்பது சம்பந்தமான வினாக்கள் உங்களுக்கு வரையலாம். எனவே அதை பற்றி நான் கொஞ்சம் கலந்துரையாடுவோம். அதாவது 25.4 இதற்கு நாங்கள் நியம வடிவம் எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும், இது தரம் 10 பார்த்திருப்போம். தசத்துக்கு முன்னால 2 தானங்கள் காணப்படுவதன் காரணமாக 1 தசம், ஒரு தானத்தை குறைச்சி நாம் தசம் வைப்போம். ஆனால் ஒன்றை விட குறைந்த பெருமானங்கள், அதாவது 0.152 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், அதற்கு மடக்கை பார்க்கும் பொழுது அதாவது ஒரு தானம் கூட இல்லை, அதாவது 0 ஆரம்பிப்பதன் காரணமாக இதுக்கு நாங்கள் சொல்றது பா ஒன்று சொல்றோம். பா ஒன்று, அதாவது பிரிக்கோடு, தமிழ்ல சொல்றோம் பிரிக்கோடு அல்லது பா ஒன்று சொல்றோம். பா ஒன்று தசம் தான் நாங்கள் இதுக்கு நியம வடிவம் எழுதப்பட வேண்டும். அல்லது 0.0000541 என்ற கணக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால், இதற்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தசம் வந்துன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் 0 தசம் சொல்வோம். ஆகவே 0 தசமாக இருந்தால் இந்த இடத்துல வந்திருந்தால் பா 1, இந்த இடம் பா 2, இந்த இடம் பா 3, அப்ப இந்த இடம் பா 4, அதாவது பா 4 தசம் என்று நாங்கள் மடக்கை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கணும். இதற்கு அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், பழமையில தரம் 10 படிச்சிருப்பீங்க, 54ல் 1வது என்னன்னு சொல்லி மடக்கையை பார்த்து அதை இந்த இடத்துல நீங்க எழுதியிருப்பீங்க. இதுதான் தரம் 11 பொறுத்தவரையில அடிப்படையான சில விடயங்களாக காணப்படுகிறது. எனவே முதலாவது நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், பா எப்படி பார்க்கணுன்ற சம்பந்தமாக நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது முதலாவது விடயம். அடுத்த 2வது விடயமாக இதுல நாங்கள் பார்க்க போவது பா கேள்விகள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், அதாவது கணித செய்கைகள் கட்டாயமா நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக பா 2.511 9.722 இது ரெண்டையும் நாங்கள் கூட்டும் பொழுது 2 3 3 3 7 5 12க்கு 2 1 மிச்சம். அந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் கூட்டினா 2 பா 2. அப்ப 2 பா 2 சொல்லும் பொழுது அது கழிப்படும். கழித்தால் 0 என்றுதான் நிலை கிடைக்கும். அப்ப பா என்பது கிட்டத்தட்ட மறை என்பதாக நாம் கருத்தில் கொள்ளலாம். இது பா 2 என்பது மறை 2. ஆகவே இந்த பக்கத்தில் நாம் கூட்டும் பொழுது மீதியாக வந்தது நேர் 2, நேர் 1. அந்த நேர் 1ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினால் நேர் 2, நேர் 2 பா 2 கூட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அது கழிப்பட்டு இல்லாமல் போயிடும், அதாவது 0 என்று கிடைக்கும். இதுதான் உங்களோட பா கணக்கில் வருகின்ற கூட்டல்களாக நாங்கள் கொள்கின்றோம். அதே போன்று அதே கணக்கை நாங்கள் கழித்தலாக மாற்றினோம் என்று சொன்னால், அதே கணக்கை நாங்கள் கழித்தலாக மாற்றினால் இப்ப சாதாரணமாக நாங்கள் இந்த பக்கம் கழிக்கும் பொழுது இலக்கங்கள் எழுதும் பொழுது வேறு நம்பர் எழுதலாம், அது எங்களுக்கு தேவையில்லை, பிரயோசனம் இல்லை. அது சாதாரண கழித்தல் தான். 5 5 5 இது கடன் எடுத்து கழிக்கணும். 5லிருந்து 7 கழிக்க இயலாது. அப்ப 5லிருந்து 7 கழிக்க இயலாட்டி பாவம்ன்றது நாங்கள் கடன் வாங்க வேண்டி வரும். பாவம்ன்றது நாங்கள் கடன் வாங்கினோம்னு சொன்னால் இது 15ஆக மாறும். 15லிருந்து 7 கழிச்சா 8 தசம். உங்களுக்கு தெரியும், என்கோட்ல மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 என்பது இந்த இடத்துல 0 எடுப்போமே. உங்களுக்கு தெரியும் 1 2 எடுப்போம். நாங்க 2 நம்பர்ல இருந்து 1 கடன் வாங்கினால் அதுக்கு முன்னுக்குள்ள நம்பருக்கு அந்த தானம் போகும். அதே போல 1ல இருந்து கடன் வாங்கினால் அதற்கு முன்னுக்குள்ள 0 போகும். அதே போல இந்த இடத்துல இருப்பது பா 2. அப்ப பா 2 என்பது மறை 2, மறை 2ல இருந்து 1 கடன் வாங்கினா அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கத்துக்கு போக பார்க்கும், அதாவது பா 3க்கு போக பார்க்கும். மறை 3, அதாவது பா 3. அப்ப இந்த இடத்துல நாங்க பா 2ல இருந்து 1 கடன் வாங்கும் பொழுது இது பா 3 ஆக மாறும். ஆகவே பா 3 என்பது மறை 3, மறை 3ல இருந்து கழிக்கணும் இந்த 1. பா 3ல இருந்து கழிக்கணும் 1. பா 3ல இருந்து 1 கழிச்சுன்னு சொன்னால் மறை 3 மறை 1, அதாவது மறை 4. மறை 4 சொல்றது பா 4 சொல்லப்படும். எனவே இந்த வகையில தான்
இந்த கழித்தல் கேள்விகள் உங்களுக்கு விடையாக வரும். கழித்தல் கேள்வி நீங்க செய்யறதுக்கும் நீங்க கட்டாயமாக தெரிந்திருக்கணும். கழித்தல் கேள்வி எவ்வாறு செய்யணும் சொல்லி கூட்டல் பார்த்தோம். அடுத்தது கழித்தல் பார்ப்போம். கழித்தல் கேள்வியையும் அதே மாதிரி நாங்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி பெருக்கல் கேள்விகளை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பெருக்கல் வினாக்கள் இந்த பா கேள்விகள் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. அப்ப பெருக்கல் வினாக்கள் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்கணும். பெருக்கல் வினா சொல்லும் பொழுது பா 2.1111 இதை நாங்க 2ஆல பெருக்கிறோம். இதை நாங்க 2ஆல பெருக்கும் பொழுது இந்த இடத்துல நான் 8 போட்டுக்கொள்றேன். இதை நாங்க 2ஆல பெருக்க போறோம். இதை 2ஆல பெருக்கிற நேரம் என்ன நடக்கும்னு கேட்டால் ஈரொன்று 2 8 16 6 மிச்சம் நேரொன்று. அந்த நேரொன்று நாங்க வச்சுக்கொள்வோம். இந்த இடத்துல 2 பார் 2ஆல பெருக்கினா பார் 4. அந்த பக்கம் மீதியாக வந்தது நேரொன்று. அப்ப பார் 4 நேரொன்று. அப்படியா இருந்தால் கழிச்சால் பா 3, அதாவது பா 4, அதாவது மறை 4 சக 1 மாதிரி. ஆகவே இது கழிப்பட்டால் பா 3 விடை கிடைக்கும். ஆகவே ஒரு பெருக்கல் கணக்கு இந்த மாதிரி நாங்க செய்ய வேண்டும். அதே மாதிரி பிரித்தல் கணக்கு ஒன்று நாங்க பார்த்தோம் சொன்னால் பா 1.2222 இதை நாங்க 2ஆல வகுப்போம். இதை நாங்க 2ஆல வகுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும் பா 2ஆல வகுக்க முடியாது. நாங்க எந்த இலக்கத்தால வகுக்கிறோமோ அந்த வகுக்கிற இலக்கத்தின் மடங்காக பா இருக்க வேண்டும். கட்டாயமாக அதன் மடங்காக இருக்கும். இந்த இடத்துல மடங்கு இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறது கேட்டால் நேரடியாக பா 2 எழுதுறோம். 2ஆல வகுக்க போறோம். பா 2 நேரடியாக எழுதுறோம். பா 2 நேரடியாக எழுதினால் இந்த இடத்துல இருப்பது பா 1. ஆகவே இந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும் கேட்டால் நேர் 1 கூட்ட வேண்டும். அப்ப நேர் 1 கூட்டினு சொன்னால் பா 2 நேர் 1. இப்ப பாருங்க இதுல விட வந்து பா 1. ஆகவே பா 1 நாங்க விடையாக பெறுவதற்கு எதை கூட்ட வேண்டும் இந்த இடத்துல பார்க்கணும். பார்த்தால் பா 2 கூட்ட வேண்டியது நேர் 1. அங்காளோட பெருமானத்துல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்வோம் பா 2ஆல பிடித்தால் பா 1 சகக்கு நேர சக 1ல 2கள் இல்லை. ஆகவே 0 தசத்துக்கு நேர தசம் வச்சுட்டோம். 12 1ல இல்லைன்னு சொன்னா அடுத்த நாங்க பார்க்க போறது 12. 12ல 2 6 முறை. இதுல ஒரு முறை. ஆகவே நீங்க தெரிந்திருக்க வேண்டும் பா 1.2222 அத நாங்க 2ஆல வகுத்தோம் சொன்னால் நாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பா 1 ஒரு நம்பரை 2 இலக்கங்களாக உடைச்சு கொண்டோம். இப்ப இந்த 2 இலக்கத்துக்கு பதிலாக ஒரு இலக்கமாக, அதாவது 2ஐ கூட்டினால் பா 1.6111 என்ற நம்பர் தான் எங்களுக்கு விடையாக வருகின்றது. ஆகவே இந்த இலக்கத்தை இந்த 2ஆல வகுக்கும் பொழுது இதுதான் உங்களுக்கு விடையாக வருகின்றது. இதுதான் பா கணக்குல மிக முக்கியமான கணித செய்கைகள். உங்களுக்கு தெரியும் கணக்குல வந்து உங்களுக்கு சில இப்படி தரலாம். எல்லாம் கலந்து ஒரே கேள்விகளாக வரலாம். அதாவது 0.251 அதுல வர்க்க மூலம் தர 3.14 அதுல வர்க்கம் கீழ் 0.000 அதுல கணம் மூலம். இந்த மாதிரி இதை நான் சைஃபராக மாற்றுகிறேன். 0. இந்த மாதிரி வரலாம். ஆகவே இந்த கணக்கை நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னா உங்களுக்கு பரீட்சைக்கு இந்த மாதிரியான வினாக்கள் தான் வரும். இந்த மாதிரியான வினாக்கள் நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இது உங்களுக்கு தெரியும் பாருங்க பா 1 இங்க வர பார்க்கும். ஏன்னு கேட்டால் வர்க்கம் மூலம் எடுக்க வேண்டியிருக்குது. 0 ஆரம்பிக்கிற இலக்கமாக இருந்த இதுக்கு நாங்க நியம வடிவம் பார்க்கும் போது பா 1 வர பார்க்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு தானமாக இருப்பதனால 0 இருப்பதனால பா 1 வர பார்க்கும். இந்த இடத்துல 0 இதுக்கு அங்கால ஒரு தானம் 1 2 இப்படி ஒரு தானங்கள் வர வந்திருந்தேன்னு சொன்னா இதுக்கு நாங்க மடக்கை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இருந்தா 0 பா 1 பா 2 பா 3 பா 4. ஆகவே இந்த இடத்துல தசம் வந்திருக்கிறதுனால இதுக்கு நாங்க நியம வடிவம் எழுதும் பொழுது பா 4 எழுதும். எனவே இவ்வாறு இந்த பா எவ்வாறு வைக்கப்படுவது என்று சம்பந்தமாக மாத்திரம்தான் இந்த பாடத்துல நாங்க அவதானிச்சோம்.
மடக்கை பார்க்கிற முறைகள் சம்பந்தமாக நீங்க தரம் 10ல படித்திருப்பீங்க. எனவே தரம் 10ல படித்த மடக்கை விடயத்தை நீங்க இதோட சேர்த்துக்கொண்டு இந்த பா மூலமாக கணித செய்திகள் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பது சம்பந்தமாகத்தான் இதுவரைக்கும் நாங்கள் மேலோட்டமாக அல்லது முக்கியமான விடயமாக நாங்கள் அவதானித்தது. எனவே இந்த பா சம்பந்தமாக மேலதிக பல்வேறு பயிற்சிகள் காணப்படுகின்றன. அந்த பயிற்சிகளை செய்வதனூடாக இந்த பிரிகோடு சம்பந்தமாக அல்லது பா சம்பந்தமான நிறைய வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த வினாக்களின் ஊடாக உங்களுக்கு இது பாடம் பற்றிய பூர்ண அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறி இந்த மடக்கை இரண்டாவது மடக்கை என்ற பகுதியில அடிப்படையான சில விடயங்களை மாத்திரம் நான் கூறி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.